ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் Volna Plugin யூஸ் பண்ணி அப்ஸ்ட்ராக்ட் பேக்ரவுண்ட் லைன்ஸ் அது எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். காம்பில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு சாலிட் லேயரை க்ரியேட் பண்ணுறேன். ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா எந்த கலர் வேணாலும் இருக்கட்டும், அது எதுவும் இஷ்யூஸ் இல்லை. இப்போ நான் இந்த பென் டூல் சூஸ் பண்ணி இந்த லேயரை செலக்ட் பண்ணிவிடுங்க. இது செலக்ட் பண்ணிவிட்டு நான் ஒரு பாத் ட்ரா பண்ணுறேன். ட்ரா பண்ணிவிட்டு அகைன் நீங்கள் டீசெலக்ட் பண்ணிடுங்க. திருப்பி பார்த்தீங்கன்னா இன்னொரு பாத் நம்ம ட்ரா பண்ணலாம். ஸோ ரெண்டு செப்பரேட் பாத்தை பார்த்தீங்கன்னா இப்போது நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் எஃப்எக்ஸில் ப்ளகினை ஓப்பன் பண்ணுறேன். ஸோ Volna Plugin நான் சூஸ் பண்ணிவிட்டு இதில் ஃபர்ஸ்ட் இங்கே ரெண்டு மாஸ்க் இருக்குது பார்த்தீங்களா, இது ரெண்டுமே பார்த்து தான். ஸோ இது மாஸ்க் பார்த்து இந்த ப்ளகின் சூஸ் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா நமக்கு எஃப்எக்ஸ் கண்ட்ரோலில் வந்துடும். இந்த ரெண்டு பார்த்துமே மாஸ்க் தான். ஸோ ஃபஸ்ட்டு மாஸ்க் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, மாஸ்க் ஒன்னை சூஸ் பண்ணி மாஸ்க்குன்னு இருக்குது. ஸோ இந்த மாஸ்கில் நன்னுன்றதை நான் மாஸ்க் ஒன்னும், அகெயின் இங்கே மாஸ்க் டூவில் நான் மாஸ்க் டூனும் கொடுத்துக்கிறேன். இப்போ இன்பிட்வீனில் பார்த்தீங்கன்னா ஒரு லைன் வந்திருக்கு. இந்த இன்ட்ராக்ஷன் கவுண்ட்ஸை நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன். இன்க்ரீஸ் பண்ண லைன்ஸ் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். நான் எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணுறேனோ அந்த அளவுக்கு லைன்ஸ் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கர்வ் செக்மெண்ட்டுன்றது இப்போது இந்த லைனுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இது பெண்ட் ஆகியிருக்கு. இதுதான் இந்த கர்வ் செக்மெண்ட். இப்போ நான் இதோடைய வேல்யூவை ரெடியூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி வந்துடும். இந்த கர்வ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கர்வ் பாயிண்ட்ஸ் ரெடியூஸ் ஆக ஷார்ப் எட்ஜஸாக மாறும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்குது. இப்போ நான் ஒரே ஒரு பாயிண்ட் இன்க்ரீஸ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பாயிண்ட் ஆட் ஆகிருக்கு. ஸோ இந்த கர்வ்ன்றது இப்போ லைனாக மாறி இருக்குது. ஸோ இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் பண்ண இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஜிக்ஸாக்காக மாறும். நான் மேக்ஸிமம் கவுண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணி ஒரு 300 சேர்க்குறேன். இப்போ ஸ்மூத்தாக இருக்குது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரோக்கோட திக்னஸை இன்க்ரீஸ் பண்ண போகிறேன். அதுக்கு நான் ஸ்க்ரால் டவுன் பண்ணேன் அப்படின்ற ஸ்ட்ரோக்கோட திக்னஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இப்போ இந்த ஸ்ட்ரோக்கோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணுறது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் மாஸ்கோட ஸ்ட்ரோக் இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஸோ மாஸ்க் ஒன்று ஓப்பன் பண்ணி இந்த திக்னஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதோடைய வேல்யூஸ் இன்க்ரீஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் பாத்தோட ஸ்ட்ரோக் மட்டும் பெருசாகுது, பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா தின்னாக இருக்குது. இப்போ அதே மாதிரி நான் செகண்ட் மாஸ்கோட திக்னஸ் இன்க்ரீஸ் பண்ணுறேன். இப்போ திக்னஸ் அதிகமாகுது. எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அதை செட் பண்ணிக்கலாம். நான் மைல்டாக வச்சுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒயிட் கலராக இருக்குது. இதை கலர்ஃபுல்லாக மாற்றுறதுக்கு ரெண்டு சோர்ஸ் இருக்குது. இப்போ இதே மாஸ்க் ஒன்லேயே பார்த்தீங்கன்னா இந்த கிரேடியன்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டை செலக்ட் டபுள் கிளிக் கொடுத்தோம்னா நமக்கு தேவையான கலர்ஸை சூஸ் பண்ணிக்கலாம். செகண்ட் பாயிண்ட்டையும் டபுள் கிளிக் கொடுத்து அடுத்து என்ன வேணுமோ அதையும் சூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு நடுவில் இன்பிட்வீனில் கலர்ஸ் வேணும்னாலும் ஜஸ்ட் நீங்கள் இங்கே இன்பிட்வீனில் செலக்ட் பண்ணி டபுள் கிளிக் கொடுத்தா போதும், பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். அகைன் டபுள் கொடுத்து எனக்கு என்ன கலர்ஸ் வேணுமோ இன்பிட்வீனில் நான் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு பாத்துக்கு தான் கொடுத்துருக்கோம். இதே மாதிரி கலர்ஸ் கொடுக்கணும்னா மாஸ்க் டூலையும் அதே மாதிரி கிரேடியன்ஸில் இப்போ நான் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் கலர்ஸ் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த கலர்ஸ் நான் கொடுத்ததுக்கப்புறம் இப்போது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ஸ் ஃபெதர். இப்போ இந்த ஸ்ட்ரோக் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ப் எட்ஜஸாக இருக்குது. இது ஸ்மூத்தாக வேணும் அப்படின்றப்ப நம்ம இந்த ஃபெதரை இன்க்ரீஸ் பண்ணும்போது ஸ்மூத்தாக மாறும். ஸோ இது பார்த்தீங்கன்னா செகண்ட் மாஸ்க்குக்கானது, அதனால் இந்த இடத்துல மாறும். டிஃப்ரென்ஸ் தெரியும் பாருங்கள். நான் இங்கே ஃபெதர் இன்க்ரீஸ் பண்ணும்போது அப்படியே பிளராக மாறுது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிளராக இருக்குது. இந்த இடத்துல ஷார்ப் எட்ஜஸாக இருக்குது. இப்போ ஃபெதர் ரெடியூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு இப்போ ஷார்ப் எட்ஜஸாக அகைன் மாறிடும். இந்த மாதிரி உங்களுக்கு எஃபெக்ட்ஸ் வேணும்னா இந்த லைட்டிங் எஃபெக்ட்ஸ் மாதிரிலாம் வேணுன்றப்ப நீங்கள் ஃபெதரை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், வேண்டாம்னா ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பேஸ் பாயிண்ட் டென்சிட்டியை ஓப்பன் பண்ணி இந்த கிராஃபை அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலிமா இந்த லைன்ஸ் எப்படி இருக்கணுன்றதை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். இதை நான் இங்கே டவுன் கொடுக்குறேன். எனக்கு இங்கே பார்த்தீங்கன்னா இந்த லைனோட மொத்த விஷுவலே மாறுது. இப்போ நான் இதை அட்ஜஸ்ட் பண்ணுறேன். சேஞ்சஸ் தெரியுதா? இது மட்டும் இல்லாமல் நமக்கு வேணுன்ற இடத்துல ஜஸ்ட் டபுள்யூ கொடுத்து இந்த பாயிண்ட்ஸை எப்படி வேணாலும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம். ஜஸ்ட் நான் ரஃபாக கொடுத்துருக்கேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த லைன்ஸ்லாம் ஒரே ஈவனாக இருக்குது. எனக்கு இது ரேண்டமாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால டாப்பில் ரேண்டமைஸை சூஸ் பண்ணி இப்போ இந்த ரேண்டமைஸை சூஸ் பண்ணி டிஸ்ட்ரிபியூஷன் ரேண்டம்ன்றதை நான் கொடுத்தேன். அப்படின்றப்போ எனக்கு அன்ஈவனாக இந்த லைன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரேண்டமாக ஸ்பேசிங்கில் இருக்கும். ஒரே ஈவனாக இல்லாமல் ரேண்டமான ஸ்பேசிங்கில் இருக்கும். இப்போ திக்னஸ் ரேண்டம் கொடுத்தேன் அப்படின்றப்போ ரேண்டமான சைஸஸில் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஸ்டார்ட் டு எண்ட் வரைக்கும் ஒரே லைனாக இருக்குது. எனக்கு இது அன்ஈவனாக இருக்கணும் இந்த லைன்ஸ்ன்றதுனால நான் ஆஃப் செட் ரேண்டமாக செலக்ட் பண்ணி நான் இதோட வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணும்போது எனக்கு பார்த்தீங்கன்னா இது அன்ஈவனாக இருக்கும். லைன்ஸ் ஸ்டார்ட் டு எண்ட் அன்ஈவனாக செலக்ட் ஆகியிருக்கும். நான் எதிர்பார்த்த மாதிரி இப்போது லைன்ஸ் கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஆஃப்செட் ஸ்ட்ரோக் ஆஃப்செட்டை சூஸ் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஆஃப்செட்டோட வேல்யூ இங்கே 0% இருக்குது. நான் இப்போ நெகட்டிவ் வேல்யூ கொடுத்து இதை பேக்கில் செட் பண்ணிவிட்டு இப்போ இங்கே கீ ஃப்ரேம் செட் பண்ணிக்கிறேன் ஆஃப்செட்டில். அகைன் இதை ஜூம் பண்ணி ஒரு 4 செகண்ட் இல்லை ஒரு 2 செகண்ட்ஸ் போதும் செட் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆஃப்செட்டோட வேல்யூ நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன். இப்போ ஃபுல்லாக கிராஸ் ஆகி அவுட்டில் போகிற வரைக்கும் வெளியில் போகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா
நான் வேல்யூ வந்து செட் பண்ணிட்டேன். இப்போ இந்த லேயரை செலக்ட் பண்ணி ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா இப்போ ஆஃப்செட்டுக்கான கீ ஃப்ரேம் தெரியுது. இதை நான் ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணிட்டு F9 வந்து ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ நான் ப்ளே பண்ணி பார்க்குறேன். ஓகே, இந்த அனிமேஷன் பண்ணியாச்சு. ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகுதுன்றனால ஒரு 3 செகண்ட்ஸ்க்கு வந்து வச்சுப்பேன். எனக்கு இந்த அனிமேஷன் ஓகே தான். பட் ஸ்ட்ரோக்கோட திக்னஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தின்னாக இருக்குன்றனால அகைன் நான் ஸ்ட்ரோக்குக்கான திக்னஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறேன். மாஸ்கில் போயிட்டு திக்னஸ் வந்து இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறேன். அகெயின் மாஸ்க் டூலையும் திக்னஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த எட்ஜஸ் வந்து ரொம்ப ஃப்ளாட்டாக வந்து இருக்குது. மிடில் வேல்யூவில் வச்சு இப்போ மிடில் வந்து வைக்கும் போது எனக்கு இப்போது இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டை நான் வந்து பார்க்குறேன். இது ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ மாஸ்க் 1 ஓப்பன் பண்ணிவிட்டு டவுனில் வந்து பார்த்திங்கன்னா அப்சல்யூட் பேராமீட்டர்ஸ் இருக்கும். அதை சூஸ் பண்ணி இப்போது ஸ்ட்ராத் திக்னஸ். ஸோ நம்ம வந்து பென் டூலில் ட்ரா பண்ணும்போது எங்கேருந்து எப்படி வரைஞ்சோன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் இதுதான் வந்து ஸ்டார்ட் பாயிண்ட்டாக வச்சுருந்தேன்னு நினைக்கிறேன். இந்த லைன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்குது ஸ்டார்டிங் பாயிண்ட்டில். இது கொஞ்சம் நமக்கு ஸ்மூத்தாக ஷார்ப் எட்ஜஸாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து இந்த எஃப்எக்ஸ் கண்ட்ரோலில் மாஸ்க் 1லேயும் மாஸ்க் 2லேயும் வந்து பார்த்திங்கன்னா அப்சல்யூட் பேராமீட்டர்ஸ் இருக்கும். இது ரெண்டுத்தையுமே வந்து கண்ட்ரோல் பண்ணோம். இப்போ நான் முதல்ல வந்து ஃபர்ஸ்ட் மாஸ்க்கை வந்து சூஸ் பண்ணுறேன். இதில் வந்து வேல்யூஸ் வந்து ரெடியூஸ் பண்ணுறேன். ஸோ இதுதான் வந்து ஸ்டார்டிங் அண்டு இது எண்டிங். இப்போ என்ன பண்ணலான்னா எனக்கு இந்த லைன்ஸ் எல்லாமே ஓகே, பட் இன்னும் அந்த க்ளோ இருந்தால் நல்லாயிருக்குன்னு தோணுது. அதனால் எஃப்எக்ஸ் ப்ரீசெட்ஸில் நான் க்ளோ வந்து ஆட் பண்ணுறேன். இந்த லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு நான் க்ளோ ஆட் பண்ணுறேன். க்ளோ ஆட் பண்ணதுமே ரொம்ப பிரைட்டராக மாறிடுச்சு. த்ரெஷோல்டுக்கான வேல்யூஸ் வந்து பார்த்திங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ரேடியஸ் எவ்வளோ தூரம் வந்து அந்த க்ளோனஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகணும், இன்டென்சிட்டி எவ்வளோ பிரைட்டராக இருக்கணுன்றதையும் கொடுக்குறேன். அகெயின் இன்னொரு க்ளோ இதை செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் டீன்னு கொடுத்தோன்னா இன்னொரு க்ளோ வந்து நமக்கு ஆட் ஆகும். இந்த செகண்ட் க்ளோவில் வந்து பார்த்திங்கன்னா நான் இன்டென்சிட்டியை வந்து ரெடியூஸ் பண்ணிவிட்டு த்ரெஷோல்டையும் ரெடியூஸ் பண்ணி ரேடியஸ் வந்து லைட்டாக இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைட் எஃபெக்ட் மாதிரி வந்துருச்சு. ஸோ இந்த ப்ளகினை வச்சு நம்மளால் ரொம்ப க்ரியேட்டிவாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அனிமேட் பண்ண முடியும்.